ஸ்ரீ பில்வ மங்களாச்சாரியார் அருளிய ஸ்ரீ கோவிந்த தாமோதர ஸ்தோத்திரம். அக்ரே குருணாம் அத பாண்டவானாம் துஷாசனேனாஹ்ருத வஸ்திரகேஷா கிருஷ்ணா ததாக்ரோஷதனன்யநாதா கோவிந்த தாமோதர மாதவேதி கோவிந்த தாமோதர மாதவேதி. கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களின் முன்னிலையில் கூடியிருந்த சபையில் திரௌபதியின் வஸ்திரம் மற்றும் தலைமுடியை துச்சாசனன் பிடித்து இழுக்கும் பொழுது தன்னை காப்பாற்ற பகவானைத் தவிர வேறு யாரும் கதியில்லாத திரௌபதி அழுது கொண்டே ஹே கோவிந்தா, ஹே தாமோதரா, ஹே மாதவா என்று கூப்பிட்டாள். ஸ்ரீகிருஷ்ண விஷ்ணு மதுகைடபாரே பக்தானுகம்பின் பகவன் முராரே த்ராயஸ்வ மாம் கேசவலோகநாதா கோவிந்த தாமோதர மாதவேதி கோவிந்த தாமோதர மாதவேதி. ஹே கிருஷ்ணா, ஹே விஷ்ணு, ஹே மதுகைடபர்களை அழித்தவனே, பக்தர்கள் மீது இரக்கம் பாராட்டுபவனே, ஹே பகவானே, ஹே முராரே, ஹே கேசவா, ஹே லோகநாதா, ஹே கோவிந்தா, ஹே தாமோதரா, ஹே மாதவா, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று. விக்ரேது காமா கில கோபகன்யா முராரி பாதார்பித சித்த விருத்திஹி தத்யாதிகம் மோகவசாதவோச்சத் கோவிந்த தாமோதர மாதவேதி கோவிந்த தாமோதர மாதவேதி. எந்த கோபிகையினுடைய மனது முராரியின் பாதகமலங்களில் நிலைத்திருந்ததோ அப்படிப்பட்ட கோபகன்னிகை பால் தயிர் விற்பதற்காக வீட்டிலிருந்து வெளியேறினாள். அவளுடைய மனமோ முராரியிடமே இருந்தது. ஆகையால் பிரேமையினால் தம்முடைய நிலை மறந்து தயிர் வாங்கலையோ தயிர் என்பதற்கு பதிலாக கோவிந்தா, தாமோதரா, மாதவா என்று கூவினாள். உலூகலே சம்பிருத தண்டுலாம்ச்ச சங்கட்டயந்த்யோ முசலைः பிரமுக்தாः காயந்தி கோப்யோ ஜனிதானுராகாः கோவிந்த தாமோதர மாதவேதி கோவிந்த தாமோதர மாதவேதி. உரலில் தானியங்கள் நிரம்பி இருந்தன. அவைகளை கோபகன்னியர்கள் உலக்கையால் இடித்துக் கொண்டிருந்தனர். அவ்வாறு இடிக்கையில் கிருஷ்ண பிரேமையில் மூழ்கி கோவிந்தா, தாமோதரா, மாதவா என்று பாடத் துவங்கினார்கள். காச்சித் கராம் போஜபுடே நிஷண்ணம் கிரீடாசுகம் கிம் சுகரக்த துண்டம் அத்யாபயாமாச சரோருஹாக்ஷி கோவிந்த தாமோதர மாதவேதி கோவிந்த தாமோதர மாதவேதி. தாமரை போல கண்ணுடைய ஒரு கோபிகை விளையாட்டிற்கு தான் வளர்த்து வந்த சிவந்த அலகுடைய கிளி அவளுடைய கரத்தில் வந்து அமர்ந்தது. அவள் அக்கிளியை கோவிந்தா, தாமோதரா, மாதவா என்று கூவும்படி பயிற்றுவித்தாள். கிருஹே கிருஹே கோபவதூ சமூஹः பிரதிக்ஷணம் பஞ்சரசாரிகாணாம் ஸ்கலத்கிரம் வாசயித்தும் பிரவருத்தः கோவிந்த தாமோதர மாதவேதி கோவிந்த தாமோதர மாதவேதி. வீடுகள் தோறும் கோபிகைகள் கூண்டுகளில் வளர்க்கும் தம்முடைய கிளிகளிடம் ஒவ்வொரு நொடியும் கோவிந்தா, தாமோதரா, மாதவா என்னும் நாமங்களை சொல்ல வைத்தனர். பர்யங்கிகா பாஜமலம் குமாரம் பிரஸ்வாபயந்த்யஹ அகில கோபகன்யாஹ ஜகுஃ பிரபந்தம் ஸ்வரதாலபந்தம் கோவிந்த தாமோதர மாதவேதி கோவிந்த தாமோதர மாதவேதி. தொட்டிலில் படுத்திருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணனை தூங்க வைக்க எல்லா கோபிகைகளும் ஸ்வர தாளத்துடன் கோவிந்தா, தாமோதரா, மாதவா என்னும் நாமங்களை தாலாட்டாக பாடினார்கள்.
क्षणकेलिलोलं गोपी गृहीत्वा नवनीतगोलम् आबालकं बालकमाजुहाव गोविन्द दामोदर माधवेति गोविन्द दामोदर माधवेति. கையில் வெண்ணெயை உருட்டி எடுத்துக்கொண்டு யசோதை பாலகர்கள் கண்ணாமூச்சி விளையாடும் இடத்திற்கு சென்று அங்கு பலராமனின் தம்பியான கிருஷ்ணனை பார்த்து, ஹே கோவிந்தா, ஹே தாமோதரா, ஹே மாதவா என்று கூப்பிட்டாள். विचित्रवर्णाभरणाभिरामे अभिदेहि वक्त्राम्बुजराजहंसि सदा मदीये रसनाग्ररङ्गे गोविन्द दामोदर माधवेति गोविन्द दामोदर माधवेति. ஹே நாவே, விசித்திரமானதும் மிகவும் அழகான ஆபரணம் போல் உள்ள அக்ஷரங்கள் அடங்கிய தாமரை போன்ற என்னுடைய வாயில் விளையாடும் ராஜஹம்சம் போல் நீ இருக்கிறாய். மேலான ஆனந்தத்தை கொடுக்கும் கோவிந்தா, தாமோதரா, மாதவா என்னும் நாமங்கள் எப்போதும் சொல்லிக் கொண்டிரே. அங்காதிரூடம் சிசுகோபகூடம் ஸ்தனம் தயந்தம் கமலைகாந்தம் சம்போதயாமாஸ முதா யசோதா கோவிந்த தாமோதர மாதவேதி கோவிந்த தாமோதர மாதவேதி. தன் மடியில் அமர்ந்து பால் குடிக்கும் பாலகோபால ரூபத்தையுடைய பகவான் லக்ஷ்மிகாந்தனை நோக்கி பிரேமானந்தத்தில் மூழ்கிய தாய் யசோதா, என் கோவிந்தா, என் தாமோதரா, என் மாதவா என்று கூப்பிட்டாள். क्रीडन्तमन्तर्व्रजमात्मजं स्वं समं वयस्यैः पशुपालबालैः प्रेम्णा यशोदा प्रजुहाव कृष्णं गोविन्द दामोदर माधवेति गोविन्द दामोदर माधवेति. தன்னைப் போலவே வயதுடைய இடைக்குல பாலகர்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் மகன் கிருஷ்ணனை தாய் யசோதா, ஹே கோவிந்தா, ஹே தாமோதரா, ஹே மாதவா, எங்கே போய்விட்டாய் என்று ரொம்ப பாசத்தோடு கூப்பிட்டாள். யசோதயா காடம் உலூகலேன கோகண்டபாஷேன நிபத்யமானஹ ருரோதமந்தம் நவநீத போஜி கோவிந்த தாமோதர மாதவேதி கோவிந்த தாமோதர மாதவேதி. அதிக குறும்பு செய்த கிருஷ்ணனை யசோதை மாட்டை கட்டும் கயிற்றினால் உரலில் கட்டிவிட்டாள். அப்பொழுது கிருஷ்ணன் விம்மி விம்மி கண்களை கசிக்கொண்டு தன் வெண்ணையுண்ட வாயினால் கோவிந்தா, தாமோதரா, மாதவா என்று சொல்லி அழுதாள். நிஜாங்கனே கங்கணகேலிலோலம் கோபி கிருஹீத்வா நவநீதகோலம் ஆமர்தயத் பாணிதலேன நேத்ரே கோவிந்த தாமோதர மாதவேதி கோவிந்த தாமோதர மாதவேதி. கிருஷ்ணன் தன் வீட்டின் முற்றத்தில் கையில் உள்ள கங்கணங்களுடன் விளையாடத் துவங்கினார். அப்பொழுது யசோதா தன் ஒரு கையால் குழந்தையின் 2 கண்களையும் பொத்தி இன்னொரு கையில் வெண்ணெய் உருண்டையை எடுத்துக்கொண்டு அன்புடன், கோவிந்தா, தாமோதரா, மாதவா, உனக்கு என்ன ஊட்டப் போகிறேன் பார் என்று விளையாட்டாக அழைத்தாள். கிருஹே கிருஹே கோபவதூ கதம்பாஹ சர்வே மிலித்வா சமவாய யோகே புண்ணியானி நாமானி படந்தி நித்யம் கோவிந்த தாமோதர மாதவேதி கோவிந்த தாமோதர மாதவேதி. ஆயர்பாடியில் ஒவ்வொரு வீட்டிலும் கோபிகைகள் கூடி புண்ணிய நாமங்களான கோவிந்தா, தாமோதரா, மாதவா என்று ஆனவரதமும் ஒன்று கூடி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். மந்தார மூலே மதனாபிராமம்
बिम्बाधरे पूरितवेणुनादं गोगोपगोपी जनमध्यसंस्थं गोविन्द दामोदर माधवेति गोविन्द दामोदर माधवेति. யாருடைய முகம் மிகவும் மனோகரமாக உள்ளதோ, யார் தன் பிம்பத்தை போன்ற சிவந்த அதரங்களில் குழலை வைத்து மதுரமான துவனி செய்கிறாரோ, யார் கதம்ப மரத்தின் அடியில் பசு மற்றும் கோப கோபிகைகள் மத்தியில் அமர்ந்திருக்கிறாரோ அவரை ஹே கோவிந்தா, ஹே தாமோதரா, ஹே மாதவா என்று சதா சர்வ காலமும் ஸ்மரணை செய்ய வேண்டும். உத்தாய கோப்யஹ अपररात्रभागे स्मृत्वा यशोदासुतबालकेलिं गायन्ति प्रोच्चैः दधिमन्थयन्त्यः गोविन्द दामोदर माधवेति गोविन्द दामोदर माधवेति. கோபிகைகள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து யசோதையின் மகனான கிருஷ்ணனின் பால லீலைகளை பற்றி நினைத்தவர்களாய் தயிர் கடைந்து கொண்டே கோவிந்தா, தாமோதரா, மாதவா என்று உரத்த குரலில் பாடினார்கள். ஜக்தோ ததத்தோ நவநீத பிண்டோ கிருஹே யசோதா விசிகித்சயந்தி உவாச்ச சத்யம் வதஹே முராரே கோவிந்த தாமோதர மாதவேதி கோவிந்த தாமோதர மாதவேதி. தயிர் கடைந்துவிட்டு யசோதை வெண்ணெயை உருட்டி வைத்தாள். கிருஷ்ணரின் பார்வை அதில் பட்டதும் எடுத்து வந்தார். சிறிது வெண்ணெயை உண்டு சிறிது பங்கிட்டு கொடுத்தார். தேடியும் கிடைக்காததால் யசோதை கிருஷ்ணனை சந்தேகித்து, ஹே கோவிந்தா, தாமோதரா, மாதவா, உருண்டை எங்கே போயிற்று, உண்மையை சொல் என்று வினவினாள். அப்யர்ச்யகேஹம் யுவதி பிரவருத்த பிரேம பிரவாஹாததி நிர்மமந்த गायन्ति गोप्योऽथ सखी समेताः गोविन्द दामोदर माधवेति गोविन्द दामोदर माधवेति. மனதில் அன்பு வெள்ளம் பெருகிய யசோதை வீட்டை மெழுகி தயிர் கடைய துவங்கினாள். அப்பொழுது எல்லா கோபிகைகளுடனும் சேர்ந்து தோழிகளுடனும் ஒன்றாக கோவிந்தா, தாமோதரா, மாதவா என்று பாடினாள். क्वचित् प्रभाते दधिपूर्णपात्रे निक्षिप्य मन्थं युवती मुकुन्दम् आलोक्य गानं विविधं करोति गोविन्द दामोदर माधवेति गोविन्द दामोदर माधवेति. ஒரு நாள் விடியற்காலையில் ஒரு கோபிகை தயிர் கடையும் பொழுது அவள் பார்வை படுக்கையில் அமர்ந்திருந்த கிருஷ்ணன் பக்கம் சென்றது. அவள் தயிர் நிறைந்த பாத்திரத்தில் மத்தை வைத்துவிட்டு கிருஷ்ணனை பார்த்து அன்பின் மிகுதியால் ஹே கோவிந்தா, தாமோதரா, மாதவா என்று விதவிதமாக பாடினாள். क्रीडा परं भोजनमज्जनार्थं हितैषिणी स्त्री तनुजं यशोदा आजूहवत् प्रेम परिप्लुताक्षी गोविन्द दामोदर माधवेति गोविन्द दामोदर माधवेति. கிருஷ்ணர் ஒரு நாள் சாப்பிடாமல் குளிக்காமல் பாலகர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தார். அன்பு மிகுந்த அன்னை யசோதா, கோவிந்தா, தாமோதரா, மாதவா, வா மகனே, தண்ணீர் குளிர்ந்து கொண்டிருக்கிறது, உடனே குளித்துவிட்டு சாப்பிடவா என அழைத்தாள். சுகம் சயானம் நிலையே ச விஷ்ணும் தேவர்ஷி முக்யாஹ முனய பிரபன்னாஹ தேனாச்சுதே தன்மயதாம் வ்ரஜந்தே கோவிந்த தாமோதர மாதவேதி கோவிந்த தாமோதர மாதவேதி. நாரதர் முதலான ரிஷிகள் ஹே கோவிந்தா, ஹே தாமோதரா, ஹே மாதவா என்னும் நாமங்களை சொல்லி பிரார்த்தனை செய்தவாறு வீட்டில் சுகமாக தூங்கும் குழந்தையான கண்ணனை கண்டு வணங்கினார். அதனால் அளவில்லா ஆனந்தத்தை அடைந்தனர்.
विहाय निद्रामरुणोदये च विधाय कृत्यानि च विप्रमुख्याः वेधावसाने प्रपठन्ति नित्यं गोविन्द दामोदर माधवेति गोविन्द दामोदर माधवेति. வேத விற்பன்ன பிராமணர்கள் விடியற்காலை எழுந்து நித்திய கர்மாக்களை முடித்து வேத பாட்டத்திற்கு முடிவில் கோவிந்தா தாமோதரா மாதவா என எப்பொழுதும் பாடுகிறார்கள். பிருந்தாவனே கோபகணாಶ್ಚ கோப்யः விலோக்ய கோவிந்த வியோக கின்னாம் ராதாம் ஜகுஸ்ஸாஷு விலோச்சனாभ्याம் கோவிந்த தாமோதர மாதவேதி கோவிந்த தாமோதர மாதவேதி. பிருந்தாவனத்தில் ராதிகாதேவி கண்ணனை பிரிந்த வருத்தத்தில் இருக்கும் பொழுது அதை கண்ட கோபிகைகள் கண்ணீர் மல்க ஹா கோவிந்தா, ஹா தாமோதரா, ஹா மாதவா என்று கூப்பிடத் துவங்கினார்கள். பிரபாத சஞ்சாரகதானுகாவஹ தத்ரக்ஷணார்த்தம் தனயம் யசோதா பிராபோதயத் பாணிதலேன மந்தம் கோவிந்த தாமோதர மாதவேதி கோவிந்த தாமோதர மாதவேதி. விடிந்ததும் பசுக்கள் காட்டில் மேய சென்றன. அப்பொழுது அவைகளை காக்க யசோதா கண்ணனை மெல்ல தட்டி எழுப்பி, மகனே, ஏ கோவிந்தா, கண்ணே தாமோதரா, கண்மணியே மாதவா, எழுந்து போய் பசுக்களை மேய்த்து வா என்று கூறினாள்.